தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்னை வரும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், டாஸ்மாக் மதுபான நிறுவனத்தில் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியதை அடுத்து முதலமைச்சரும் அத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியும் பதவி விலக வேண்டும் என தெரிவித்தார். மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கூறும் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தொகுதி சீரமைப்பு எதிர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரும்போது சென்னை விமான நிலையத்தில் கருப்பு கொடி காட்டப்படும் என்று கூறினார். எனவே காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது என்பதை நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழக விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். டெல்டா விவசாயிகள் உயிரை கொடுத்தாவது அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தொகுதி மறுவரைக்கான ஆதரவை தெரிவிப்பதற்காக இங்கே கலந்து பேசுவதற்காக வருகை தர இருப்பதாக சொல்கின்றார். இந்த கர்நாடக துணை முதலமைச்சர் தமிழகத்துக்கு வருவது என்பதை விவசாயிகள் எக்காரணத்தை முன்னும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய வருகையை எதிர்த்து டெல்டா பகுதிகளிலே விவசாய சங்கங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, எங்கு பார்த்தாலும் துணை முதலமைச்சருடைய கொடிம்பாவி இருக்கக்கூடிய போராட்டத்தை, ஆர்ப்பாட்டங்களை, கருப்பு கொடி போராட்டங்களை, பல்வேறு போராட்டங்களை விவசாய சங்கங்களும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நடத்தும்.